பிரைஸ் லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையல தெரிஞ்சுக்கலாம். இது அந்த பார்ட்டோட 3 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து 1000 வருஷத்துக்கான மரங்கள் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அப்படியே சூப்பராக இருக்குது. நம்ம போன வீடியோஸில் சோமநாத கோயில் சுவாமி கோயிலில் பார்த்தோம். இது வைணவ திவ்ய தேசத்தலங்களில் 108 கோயிலில் 21வது வரிசையில் உள்ள கோயில் பார்க்குறேன். இதோட உள்ள அட்மாஸ்பியர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய கோயிலோட சின்ன வெர்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில், பழையறையில் உள்ள கோயில். இது நிறைய பொன்னியின் செல்வனில் நிறைய பழையறைன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் தஞ்சாவூருக்கு வந்துட்டும் போயிட்டும் ஆட்சி செஞ்சுக்கிட்டும் இருந்திருக்காரு ராஜராஜ சோழன். ஸோ இது அவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்ன்றதுனால இதை இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்த சமயத்தில் புதுப்பிச்சு கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், மண்டபமெல்லாம் 4 சக்கரம் கொண்ட தூண் மாதிரியே இருந்துச்சு. ஸோ இதோட என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே வந்து என்ன கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கனாலே மெய்சிலிருந்து போயிடுவீங்க. ஓம் நமச்சிவாயா. நான் இதை சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஜோதிமயமான கடவுள் அங்கே இருக்காங்க. நீங்கள் சிவபக்தர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலெலாம் விசிட் பண்ணுங்கள். நான் போயிட்டுருக்க கோயில் எல்லாமே ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயிலாக தான் இருக்குது. ஸோ இதை எப்போ பொன்னியின் செல்வன் புக்கு படித்தனோ அதுலேருந்து இந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்றது என்னோட பெரிய எண்ணமாக இருந்துச்சு. இது என்னோட பர்த்டேல இது நடந்தது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கும்பகோணத்தில் விசிட் பண்ணுங்கள். கும்பகோணத்தில் எல்லாமே தெய்வங்கள் சார்ந்த இடங்களாக தான் இருக்குது. அதுவும் இது ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட ஒன் ஆஃப் த கோயில். அவர் வாழ்ந்து அவர் காலத்தில் இது கொண்டு வந்த கோயில்ன்றதுனால ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது இங்கே போனதில். நீங்களும் கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணுங்கள். அதோட ரூட் அண்ட் லொக்கேஷன் அதெல்லாம் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த பாட்டு முடிய போகிறதுல இவ்வளோ இடத்தையும் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலெலாம் கட்டினவரோட மாளிகைக்கு தான் போகிறோம். ஸ்டே கனெக்ட் வாட்சிங்.